ஹாய் ஹலோ வெல்கம் டு வினிக்குட்டி சேனல். நான் தான் உங்கள் அன்பு தம்பி. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற அயனிங் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நம்மளோட செக்கிங் ஸ்டாக் பண்ணுற ரேக்கு. செக் பண்ணி இங்கே தான் ஸ்டாக் பண்ணுவாங்க. எல்லா பீஸுமே இங்கே தான் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அயனிங்க்கு போகும். இது வந்து பக்கத்தில் நம்மளோட பேக்கிங் டேபிளுங்க. 4 டேபிள் பேக்கிங் டேபிள், 8 டேபிள் வந்து அயனிங் டேபிள். இது வந்து நம்மளோட பேக்கிங் டேபிள். இதாங்க அயனிங் டேபிள். 8 டேபிள் அயன் பண்ணி பீஸ் ஸ்டாக்கில் இருக்குது. இந்த பீஸ் வந்து பேபி பீஸுங்க, குட்டி பீஸ், குழந்தைங்க போடுற பீஸுங்க. இந்த பீஸ் தான் இப்போ பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பேக்கிங் டேபிளுங்க. பேக்கிங் வந்து அவ்வளோவா ஸ்டாக் இல்லாதனால ஒரு ஆள் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா ஒரு 6-7 பேர் பேக் பண்ணுவாங்க. பேக்கிங் ஸ்டாக் இல்லாதனால ஒரு ஆள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேக்கிங் டேபிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மிஷின் இருக்கும். அந்த மெட்டல் மிஷின் வந்து பேக் பண்ணிவிட்டு கவர் போட்டு உள்ளே வந்து செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் பாக்ஸ் பண்ணணும். உள்ளே வந்து ஏதாவது பீஸு சின்னதாக ஒரு ஊசி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மிஷின் வந்து காட்டி கொடுத்துருங்க. இதுதான் அயனிங் டேபிள். இந்த அயனிங் டேபிளில் வந்து 8 டேபிள் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3000-4000 பீஸ் அயன் பண்ணுவாங்க. அந்த பீஸை நம்ம பேக் பண்ணி கொடுத்துடணும் 1 டேல. இதுதான் நம்மளோட அயனிங் டேபிள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அயனிங் பேக்கிங் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த அயனிங்ல இருந்து பேக்கிங் டேபிள் போகலாம். பேக்கிங் டேபிள் வந்து சும்மா சிம்பிளான பேக்கிங் தான். அது இந்த ஒரு ஆள் மட்டும் பேக் பண்ணுறாங்க. அந்த பேக் பண்ணுற சாம்பிள் பீஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பேக்கிங் டேபிளுங்க. இப்போ ஒரு ஆள் ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் பேக் பண்ணுற காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு சாம்பிள் பீஸ் பேக் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு சட்டெல்லாம் புதுசாக வாங்கும்போது ஒரு டேக்கை நீங்கள் பிச்சு போட்டு போவீங்களா, அந்த டேக்கை தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டேகு, ஒரே ஒரு கவர். இதாங்க பேக்கிங், சிம்பிள் பேக்கிங். அது பேக்கிங் கஷ்டமான பேக்கிங்கும் வரும், வெறும் சிம்பிளான பேக்கிங்கும் வரும். இது வந்து வெரி சிம்பிளான பேக்கிங்க. ஒரு டேக் மட்டும்தான், ஒரு கன் எடுத்து ஒரு டேக் அடிச்சு அப்படியே கவர் போட்டோம்னா பேக்கிங் முடிஞ்சுங்க. பாருங்கள், பேக் பண்ணுறாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள், பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கன் எடுத்து அந்த டேக் ஒரு டேக் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அப்படியே கவர் போட்டாங்கன்னா பேக்கிங் வேலை முடிஞ்சுங்க. பேக்கிங் மேலே முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன்லங்க அந்த மெட்டல் மிஷின், அந்த மெட்டல் மிஷினில் போட்டு அந்த பக்கம் எடுத்தால் தாங்க பாக்ஸ் போட முடியும். கவர் போட்டாங்க. இந்த பீஸ் இப்போ காமிப்பாங்க பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள் பேக்கிங். அது பேக்கிங்லேயே கஷ்டமான பேக்கிங் வரும், சிம்பிளான பேக்கிங்கும் வரும். பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ணது இப்போ காமிப்பாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, பேக்கிங் வேலை முடிஞ்சு. இந்த மெட்டல் மிஷினில் போட்டு பாக்ஸ் போட்டுருணும். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் முடிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு தம்பி.